பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, ரோமர்களின் நிருபம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இப்படியே சொல்லுகிறது, ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாய் ஆண்டு கொண்டது போல இந்த உலகத்திலே பாவம் மனிதன் மேல் ஆட்சி செலுத்தி கொண்டிருந்தது. அதனுடைய விளைவு என்ன? பாவத்தினால் வருகிற வியாதி, வேதனை, வறுமை, தரித்திரம், முடிவு மரணம். அப்படி என்றால் எந்த மனிதனும் இந்த பாவத்தின் ஆளுகளிலிருந்து தப்பவே முடியாது. அவர் எப்பேற்பட்ட பலசாலியாக இருந்தாலும் பாவத்துக்கு அவன் அடிமையாகவே இருந்தான். ஆனால் இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? அதே வசனம் சொல்லுகிறது, கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு எதுவாய் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் தேவனுடைய கிருபை இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கிருபை எப்படிப்பட்ட வாழ்வினை அளித்திருக்கிறது? அப்படி என்றால் இன்னொரு மொழியாக்கம் சொல்லுகிறது, கடவுளுக்கு நம்ம ஏற்புடையவர்களாக்கி நிலை வாழ்வை நமக்கு அளித்துள்ளது என்று சொல்லி. ஆம்பிரியமானவர்களே, இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்கிற பொழுது அவருடைய கிருபை மூலமாய் நாம் ஆண்டவருக்கு ஏற்புடையவர்களாக நன்மைகளை பெற்று இந்த பூமியிலே வாழ்வதற்கு தகுதியானவர்களாக நம்மை கடவுள் மாற்றி நித்திய வாழ்வுக்கு நேராய் நம்மளை கொண்டு போய் சேர்க்கிறார். ஆகவே நீங்கள் தைரியமாயிருங்கள், ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிங்கள், அவருடைய கிருபையை சார்ந்து கிருபையை நம்பி வாழுங்கள், வாழ்க்கையில வெற்றியை காண்பீர்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, நம்முடைய குமார இயேசு கிறிஸ்து மூலமாய் நீதினாலே எங்கள் நித்திய ஜீவனுக்கு எதுவாய் எங்களுக்கு நல்ல வாழ்வை தந்தீர், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அந்த வாழ்வு எல்லாருடைய வாழ்வும் நிறைவா இருக்கட்டும், நாமம் அடையட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.